நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜீவனுள்ள ஜீவாதிபதியாம் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் விதமாய் சொல்லியிருக்கிறார், ஒரு தாயை போல உங்களை தேற்றுவாராம். தாய் தன் பிள்ளைகளை எப்படி அரவணைத்து எப்படி அன்பு பாராட்டுவாளோ அதே போல தேவாதி தேவன் உங்களுக்கு செய்வாராம். அந்த தேவன் அப்படியே செய்யும்படி இந்த பிரார்த்தனை வேளையிலே நாம் ஜெபித்து நம்முடைய ஜெப குறிப்புகளுக்காய் அவரிடத்தில் கேட்க இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் தாயுள்ளம் கொண்ட தெய்வம் நமக்கு மனதிறங்குவார். உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஜெப குறிப்பையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். சேனைகளின் கர்த்தரை இறக்க செய்யும்படி நாங்களும் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி எங்கள் அதிகமாய் நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவை, இயேசு அப்பா, ஏசாயா 66:13 சொல்லியிருக்கிறபடி தாயை போல எங்களை தேற்றும் தெய்வமே, மனதிறங்கி எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொள்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேனப்பா. வியாதியோடு இருக்கிறேனே, எனக்கும் ஒரு விடுதலை கிடையாதா என்று மனப்பாரத்தோடு இருக்கிற பிள்ளையை பாருங்கப்பா. பிள்ளை இல்லாததினால் நான் எவ்வளவாய் கஷ்டப்படுகிறேன். எனக்கும் ஒரு பிள்ளை இருக்காதா? என்னையும் அம்மா என்று அழைக்காதா? என்னையும் அப்பா என்று அழைக்காதா? எனக்கும் ஒரு சந்ததி கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு வேதனை நிறைந்த இருதயத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த வியாதி வந்து விட்டதே, ஐயோ இனி மரணம் தான் நிச்சயமோ, என் பிள்ளையின் திருமணத்தை பார்க்க முடியாதோ, நான் ஒரு நல்ல வீடு கட்டி வாழ முடியாதோ, எனக்கும் ஒரு நல்ல நிலை கிடையாதா, ஐயோ இந்த வியாதி என்னை பிடித்து கொண்டதே, நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிற பிள்ளையும் பாருங்க டேடி. தேவனே, யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அப்பா எனக்கும் நீர் ஒரு இரக்கம் செய்ய வேண்டும், என்னுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரணும், என் பிள்ளைக்கும் கர்த்தாவே இந்த நாள் வரைக்கும் இந்த ஆண்டு வரைக்கும் நடக்காத ஆசீர்வாதங்கள் இனி வரும் நாட்களில் நடக்க வேண்டும் என்று யார் யார் புலம்புகிறார்களோ, யார் யார் ஜெப குறிப்பை அனுப்புகிறார்களோ அத்தனை பேருக்கும் தேவனே நீர் இரக்கம் பாராட்டும். நீர் இரக்கம் உள்ள தெய்வம் என்றும் தாயுள்ளம் கொண்ட தெய்வம் என்றும் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே. தாயை போல தேற்றுகிற தெய்வமே நீர் சொல்லி இருக்கிறீர். நான் பெறப்படுகிற தெய்வம், பிரசவத்தை தடுப்பேனோ என்று நீர் சொல்லி இருக்கிறீர். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. கடன் பாரத்தினால் போராடுகிற பிள்ளைக்கான ஜெபிக்க வந்திருக்கிறேன்ப்பா. தேவனே, இந்த ஆண்டோடு என் கடன் பாரங்கள் முடிந்து விடாதா? ஐயோ இன்னும் எவ்வளவாய் இருக்கிறது, என்று தீரும் என் கடன், என்றைக்கு நான் இந்த கடன்களை அடைப்பேன் என்று புலம்புகிற பிள்ளைக்கும் ஒரு வழி வாசலை திறந்துள்ளோம். தேவனே, நீர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி, நீர் ஜீவிக்கிறீர் என்று உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மற்றவர்கள் கண்டுகொள்ளட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் வரலை ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தெய்வாதி தேவனை போற்றி புகழும்படியாய் நாம் பாட இருக்கிறோம், ஆராதிக்க இருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை, நம்முடைய ஜாஷ்வா டிவியின் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்கிருந்தாலும் இப்பொழுது நேரடி ஒளிபரப்பாய் வந்து கொண்டு இருக்கிறது. அனைத்து சமூக வலைதளங்களிலும் ஜாஷ்வா டிவி சுரண்டை என்ற முகவரியில் உங்கள் சொந்தங்கள் வெளி நாடுகளில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி கலந்து கொள்ளலாம். ஜெபியுங்கள், ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை இன்றைக்கே தருவார். நான் சொல்வேன், அதை இன்றைக்கு இப்பொழுதே தருவார். என்னோடு கூட சேர்ந்து பாடல் பாடி அவரை ஆராதிப்பீர்களா? வாருங்கள், நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும்.
ஒன்றாக கூடுங்கள். மன்னனே சுநாதருக்கு வான்முடி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள். மன்னனே சுநாதருக்கு வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனே சுமகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகாமாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. வாருங்கள். மேலோகநாதருக்கே முடி சூட்டுங்கள். சின்ன நாடுகளை விட்டு சீக்கிரமேயுங்கள். உன்னதராம் சாலேமுக்கு போய் முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனே சுயேசு மகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கு மகாமாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. பாலகரே கூடிக்குள்ளாவுங்கள். வெற்றி வேந்த நேசுவுக்கே வெண்முடி சூட்டுங்கள். இயேசு என்ற நாமத்தையே எல்லோர் பாடுங்கள். ராஜாதி ராஜன் தலைவி நன்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனே சுயேசு மகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகாமாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. சாட்சம் செய்யுங்கள். மகத்துவராசரிவரே மகுடி சூட்டுங்கள். சகல கூட்டத்தார்களே சாட்சம் செய்யுங்கள். மகத்துவராசரிவரே மகுடி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள். மன்னனே சுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனே சுயேசு மகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கு மகாமாட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரை போற்றி புகழும் வண்ணமாய் அடுத்து ஒரு பாடல். ஆம், நம்முடைய தேவாதி தேவனை போற்றி புகழ்கிற ஒரு பழைய பாடல், சுவிசேஷ பாடல். தெரிந்தவர்கள் என்னோடு பாடுங்களேன். அது கண்ணொற்றன் கீதங்களிலே 524வது பாடலாய் இருக்கிறது. கண்ணொற்றனிலே
என்னோடு பாடுவீர்களா? எனக்கு தெரிந்த ராகத்தில் பாடுகிறேன். கர்த்தர் மகிமையடைவாராக, மகிமையடைவாராக, மகிமையடைவாராக. இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொன்னும் இல்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவன் இல்ல. ஆமாம், இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவன் இல்ல. கத்தி அழைச்சி மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல நாம் பெத்த இன்பத்தை மத்தவரோடு பகிர்ந்து கணும் தானே. மீன் குழம்பு குப்பைக்கு போவது போல், உப்பத்த மீன் குழம்பு குப்பைக்கு போவது போல், அப்பன் கிறிஸ்தையனின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவன் இல்ல. பெத்து வளர்த்து பத்து கொடுத்த உத்தம பத்தி சொல்ல நாம் பக்கத்தை கொண்டா அக்கம் பக்கத்தார் துப்பி சிரிச்சிடுவாங்க. பத்து கோடி பெத்தவங்க மொத்த அன்ப கொட்டினாலும், 10 கோடி பெத்தவங்க மொத்த அன்ப கொட்டினாலும் அப்பன் கிறிஸ்தையனின் அன்பாகுமா, அப்பன் கிறிஸ்தையனின் அன்பாகுமா. இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, அப்பன் கிறிஸ்தையரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவன் இல்ல. இந்த உலகத்தில் இனிக்காத தேன் என்று ஒன்று இல்லையாம், மின்னாதது பொன்னும் அல்ல. ஆமென் தானையா? இனிக்காட்டா அதுக்கு பேர் தேன் கிடையாது, மின்னாட்டா அதுக்கு பேர் பொன்னும் கிடையாது. இனிக்கணும், மின்னணும். ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் என்று பழைய பரிசுத்தவான்கள் பாடின ஒரு பாடல். ஆம், நம்முடைய வாழ்வு மற்றவர்கள் இனிப்பாய் இருக்க வேண்டுமா, மற்றவர்களுக்கு தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டுமா, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மின்னுகிற பொன்னாய் இருக்க வேண்டுமாம். பழைய கிறிஸ்தவர்கள், பழைய நம்முடைய மூதாதையர்கள் இதை பாடித்தான் சுவிசேஷ ஊழியம் செல்வார்களாம். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வெட்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று இதிலே நாம் பார்த்தோம். அக்கம் பக்கத்தார் துப்பி சிரிச்சிடுவாங்கன்னு சொல்லி அதில் ஒரு கவி இருக்கிறது. அருமையான சகோதரனே, இந்த இயேசு என்னும் இரட்சகரை அறிவிக்கிற நீங்கள் மின்னுகிற பொன்னா இருக்க வேண்டுமாம். ஐயா, இந்த இயேசுவின் இரட்சகருடைய பிறப்பை அறிவிப்பது ஒரு கிறிஸ்தவன் மேல் விழுந்த கடமை. இது நான் அடிக்கடி சொல்வேன். இந்த பூமியிலே அநேக அவதாரங்கள் வந்தன. நானே அவதாரம் என்று இன்றைக்கும் அநேகர் இருக்கிறார்கள். நான் அந்த அவதாரம் இந்த அவதாரம் என்று. வேதம் சொல்கிறது, இவ்வானத்தையும் பூமியும் படைக்காதது தெய்வம் அல்ல என்று.
உயிரோடு எழும்ப முடியாதவர்கள் தெய்வம் அல்ல. ஐயா, உயிரோடு எழும்ப முடியாத ஒருவர் தெய்வம் அல்ல. வானத்தையும் பூமியும் படைக்காதவர்கள் தெய்வம் அல்ல. வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம சொல்லுக்கலாம் விதவிதமானது. ஐயா, என் ஆண்டவர் எதற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க, பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற மெய்யான ஒளியாய், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாய் வந்தார். ஐயா, இந்த ஒளியை சொல்வதற்கு இன்றைக்கு அநேகருக்கு வெட்கம். ஏனையா உங்கள் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் சொல்வதற்கு வெட்கம். ஏனம்மா உங்கள் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? ஐயா, பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று சொல்வதற்கு வெட்கம். ஏனையா உங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி ஜீவனை விட வேண்டும், ஒரு பலி நிறைவாக வேண்டும் என்றால், அது முழுவதும் பூரணப்பட வேண்டும் என்றால், அதன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அது கொல்லப்பட வேண்டும், அப்பொழுதுதான் பலி நிறைவாக வேண்டும். ஆம், பாவியின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற பாவ பலியாய் இந்த தேவாதி தேவன் வந்தார். அம்மா, பாவ பலியாய் ஒவ்வொரு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை மனிதனுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறதற்கு இந்த தேவாதி தேவன் அவதாரம் எடுத்தார். இந்த தேவாதி தேவன் அவதாரம் எடுத்தது நம்மை பரலோகம் சேர்ப்பதற்கு, மெய் ஒளியை காண்பதற்கு, மெய் ஜீவனை கண்டடைவதற்கு அவதாரம் எடுத்தார். ஐயா, இந்த அவதாரத்தை சொல்றதற்கு கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, நீங்கள் வெட்கப்பட்டால் இந்த பாடல் பொசுகிறது. மற்றவங்களே காரி துப்புவாங்களாம். தகப்பன் பெயரை, தாய் பெயரை சொல்ல ஒரு மனிதன் அருவருப்பானா? ஒரு மனுஷி அருவருக்க முடியுமா? அப்படியே வயசு ஆனது வேணா இப்ப வேணா சொல்லிடலாம். நிறைய பேருக்கு அப்படி ஒன்று இருக்குது. இப்ப அப்படி ஒரு புதுவித கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது. அவர்கள் பாமரராய், படிக்காதவர்களாய் தன் பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள். தன் பிள்ளைகள் படிக்கும் போது ஒவ்வொருத்தரும் நான் அடிக்கடி சொல்லுகிற உண்டு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கம்மா எங்கப்பான்னு சொல்லுவோம், அப்படித்தானே? எங்கம்மா எங்கப்பா. கொஞ்சம் வளர்ந்து கல்யாணமாகி மனைவி பிள்ளைகள் வந்ததும் ஒருவேளை சகோதரர்கள் இருப்பார்கள் சொல்லுவாங்க, இது எங்கம்மா இல்ல, அன்னைக்கு என் சார்பாபா பேசினா, என் சார்பாபா எங்க அப்பா பேசினாரு, அவன் சார்பா பேசினாரு, அதனால அவங்கம்மா அவங்கப்பா, உங்க அப்பா பேரு அது கேட்காது போல நிறைய பேர் வந்துருவாங்க. நீ எங்கே போனாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், உன் தகப்பன் பெயரை நீ சொல்லித்தான் ஆக வேண்டும். உன் தகப்பனுடைய பெயர் தான் உனக்கு இன்சில். ஆமென், ஆமென் தானையா? தாயை மறக்க வேண்டாம், தந்தையை மறக்க வேண்டாம், வெறுக்க வேண்டாம். அதே போல நமக்காய் மனித அவதாரம் எடுத்த, மனித ரூபத்தில் வந்து எல்லா நம்முடைய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சுமந்து தீர்த்த தேவனை மறக்க வேண்டாம். என்னாண்டு உங்களோடு பேசுவாராக. அவரை அறிவிப்பது இந்த நாட்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலும் விழுந்த கடமை. வேதத்தில் சொல்லி இருக்கிற அத்தனை காரியங்கள் நடக்கிறதே. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சி, இன்னும் தண்ணீரினால் அழிவு என்று சொல்லி ஒவ்வொன்றும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. இதை சொல்வதற்கு வெட்கமா? எனக்கு அருமையான ஒரு தெய்வ மனிதர் சொன்னார், இது ஒரு லெட்டர். நாம் ஒரு போஸ்ட்மேன் போல தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காய் கொண்டு சேர்ப்பதற்கு, வியாதியோடு கஷ்டப்படுகிறவருக்கு ஒரு வைத்தியர் எழுதுகிறார், மகனே நீ வியாதியோடு கஷ்டப்படுகிறாய், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று ஒரு பரம வைத்தியர் எழுதி அனுப்பினார். அதை அந்த வியாதியஸ்திரத்தில் கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய கடமை அல்லவா? வாழ்க்கையில் பயந்து, கடனினால் பிரச்சனையினால் பயந்து வாழ வழியில்லாமல் இருக்கிறவர்களுக்கு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி பரம வைத்தியரும் பரலோக பிதாவும் சர்வத்துக்கும் எஜமானும் சர்வ சிருஷ்டிக்கும் காரணமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் நமக்கு தந்தனுப்பி இருக்கிறார். இதை அந்த பயப்படுகிறவர்களுக்கு, வாழ்வு கசந்து இருக்கிறவர்களுக்கு பயப்படாதே, கர்த்தரோடு இருக்கிற என்று சொல்வது கடமை அல்லவா? ஐயோ, எவ்வளவு வேலை செய்தாலும் வருமானம் இல்லையே, என் வருமானம் முழுவதும் வட்டிக்கும் வாரக்கடைக்கும் போய்கொண்டு இருக்கிறது, இஎம்ஐ கட்ட முடியவில்லையே, ஏன் இந்த வாழ்வு என்று வாழ்வு கசந்திருக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஒரு லெட்டர் அனுப்பி இருக்கிறார்.
உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாய்க்கும் நன்மை உண்டாகும் என்று இந்த லெட்டர் கொண்டே கொடுக்கிறது உங்களுடைய கடமை அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள், இந்த பிரார்த்தனை வேளை உங்களோடு பேச தேவன் விரும்புகிறார். கண்களை மூடி அப்பான்னு சொல்லுவீர்களா? அப்பா, நானும் இந்த லெட்டரை கொண்டே கொடுக்கிறதுக்கு வெட்கப்பட மாட்டேன். அதில் இருக்கிறது பாருங்களேன் ஐயா, உப்பத்த மீன் குழம்பு குப்பைக்கு போவது போல் அப்பன் கிறிஸ்தையனின் நற்செய்தி தன்னை அறிவிக்காத கிறிஸ்தவன் இல்லைன்னு அறிவிக்கணும். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை அறிவிக்கணும். நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அடிக்கப்பட்டார் என்பதை அறிவிக்கணும். நம்மை பாதுகாப்பதற்காய், நம்மை வழிநடத்துவதற்காய், நம்மை ஆசீர்வதிப்பதற்காய் உயிரோடு எழுந்தார் என்பதையும் அறிவிக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலும் இயேசுவை குல தெய்வமாய் சொந்தமாய் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் மேல் விழுந்த கடமை அல்லவா? அப்பான்னு சொல்வீர்களா? உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் அலைந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் துரோகினார். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை இனிமேல் உமக்கே. உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடும், கத்தானீர் காத்திடும். ஊருக்கும் நோருக்கும் உடையும் பனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐம்புலங்களையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என் உள்ளம் அனுப்பும். உம்மை போல் யாரும் எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல யாரையா? பாவியாகிகள் மேல் சிநேகித்து, பாவியாக என்னை சிநேகித்து பூமிக்கு மனித அவதாரத்தில் வந்தீரே, எங்களை பரலோகம் சேர்க்க, பரிசுத்த வாழ்விற்கு அழைக்க, மெய்யான தெய்வமாகி உம்மை கண்டுகொண்டு யுக யுகமாய் உம்மோடு அரசாட்சி செய்ய தேவனே, நீர் எடுத்த அந்த மனித அவதாரத்துக்காய் நன்றி. இது நாள் வரை ஒருவேளை சகோதரனே சகோதரியே, உங்கள் இஷ்டம் போல் இந்த தெய்வனை அறிவிக்காமல், இந்த தெய்வனை மற்றவர்களுக்கு காண்பிக்காமல், மின்னாத பொன்னாய், இனிக்காத தேனாய், பேரில் தேனாய் இருந்து விட்டீர்களோ? இனிப்பான பேர் இருந்தா பிரயோஜனம் இல்லம்மா, இனிப்பின் எழுதியிருந்தா பிரயோஜனம் இல்ல, அதை இனிக்கணும். இன்றைக்கு உங்கள் வாழ்வு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்களேன், இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்களேன். அப்பா, இனிமேல் என் வாழ்வு உமக்கு பிரியமாயிருக்கும். தேவனே, என்னுடைய எண்ணங்கள் உமக்கு பிரியமாயிருக்கும், என் செய்கைகள் உமக்கு பிரியமாயிருக்கும். என்னையும் பயன்படுத்தும், என்னையும் பயன்படுத்தும், என்னையும் பயன்படுத்தும். சொல்லுங்களேன் சகோதரனே சகோதரியே, சொல்லுமா. தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார், உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண். இன்றைக்கு ஒண்ணுமில்லாத வெறுமையாய் போல் இருக்கிறாய். இன்னைக்கு சோதனை மேல் சோதனை, வருத்தத்தின் மேல் வருத்தம் உன்னை நிறைத்ததினாலே நீ ஒன்றுமில்லாத இருக்கிறாய். உனக்கு ஒரு உபமையை சொல்லுகிறேன். கிணறு தோண்டும் முன் மேலே பாலைவனம் போல ஒன்றும் இருக்காது. அது தோண்டப்படும் போது அந்த இடம் சொல்லுமாம், ஐயோ என்னுடைய துகள்கள் எல்லாம் மேல் தோல் எல்லாம் உரிந்தது போல் இருக்கிறது என்று. எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து ஊற்றுக்கண்கள் புறப்படும். ஆம், சோதனை வருத்தம் உன்னை அநேகருக்கு ஊற்றாய் பயன்படுத்த விரும்புகிறது. தேவன் விரும்புகிறார். தேவாதி தேவனை நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமையுள்ள கரம் நிழலிடட்டும். அப்பா, நிழலிடட்டும். ஒவ்வொருவருக்கும்
நல்ல ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தால் நன்மையால் நிறைத்து பயன்படுத்தும். எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர், நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். சேனைகளின் கர்த்தரை நம்பி நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கைவிட மாட்டாராம். இந்த நாளில் நான் உங்களோடு பேசும்படி என் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை என்னோடு திருப்புங்களேன். இன்றைய நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு பேசும்படி என் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்திலிருந்து பேசும்படி என் ஆண்டவர் எனக்கு கருவை பாராட்டுவாராக. அதில் 22வது வசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதும் மாய் இருப்பது இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அநேகர் புலம்போதுண்டு. ஐயா, அழகாய் பார்த்து பார்த்து கட்டினோம் ஐயா, பொல்லாத வியாதி வந்தது, அதை விட்டுவிட்டோம். பார்த்து பார்த்து கட்டினோம், நல்ல வேலை கிடைக்கும் என்று நம்பி அதை அடமான வைத்தோம். அதோ இன்றைக்கு எங்கள் கை மாறி போய்விட்டது. நன்றாய் பார்த்து பார்த்து நல்ல நல்ல மரங்கள்லாம் வச்ச எங்க கிணறு வராதது வந்தது ஐயா. அந்த கிணத்தை இழந்து விட்டோம் என்று பல 100 பேர் புலம்பி இருக்கிறார்கள் என்னோடு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், இந்த ஆண்டோடு இந்த பழைய இந்த 12ஆம் மாதத்தோடு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்கிறேன், உங்களுக்கு இனி இழப்புகளுக்கு தேவன் வழி கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். கைகளை தட்டி நன்றி சப்பான்னு சொல்லுங்களேன். நீங்கள் இழந்து போவதற்கு தேவன் இனி ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இப்பொழுதும் என் வீடு ஏலத்துக்கு வந்து விட்டதே, நான் என்ன செய்வேன், இது எப்படி மீட்பேன், எனக்கு உதவுவார் ஒருவரும் இல்லையே, என் வாகனம் ஏலத்துக்கு வந்துவிடும் போல் இருக்கிறதே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று புலம்புகிறாயோ. ஐயோ, என் வாகனத்தை எப்படி நான் இஎம்ஐ கட்டி முடிப்பேன், இதை எப்படி மீட்டுவேன் என்று புலம்புகிற சகோதரனே சகோதரியே, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், இனி இராது. ஆமென் சொல்லுங்களேன். இனி அதுபோல் நீ ரசித்து கட்டின வீடுகள், நீ ரசித்து டெக்கரேஷன் பண்ண அந்த வாகனங்கள், நீ ரசித்து ஒவ்வொன்றாய் கொண்டு வந்து வைத்த எல்லாவற்றையும் தேவன் பார்த்திருக்கிறார். இனி உன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு தேவன் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாராம். கைகளை தட்டி நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்களேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே சொல்லுங்களேன். தேவன் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறாராம். யார் அவரை நம்பினாலும் சரி, அவர் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவரை நம்பும் பொழுது அவர் கேடகமாய், துருகமாய், அரணாய், அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில் என்று. சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிற்று. எனக்கு ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு வருகிறது. கண்ணொற்றன் கூட கலைக்கப்படும் போது ஊழியம் செய்கிற ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு காரியத்தை நினைத்து புலம்புகிறாய், 6 மாதத்தில் அதற்கு ஒரு முடிவு வருகிறது, பயப்படாதே என்று சொல்ல சொன்னார். சொல்லிட்டேன், நடந்ததை அப்படியே சொல்கிறேன்.
அந்த அம்மா டேட் போட்டு எண்ணிட்டே இருந்திருக்கு. சரியாய் 6 மாதம் வந்து ஞாயிற்றுக்கிழமையோட நான் சொன்ன அந்த 6 மாதம் முடிய போகிறதாம். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு போன் போட்டு சொன்னாங்களா, எல்லாம் முடிஞ்சிச்சு, நாளையோட எல்லாம் பினிஷ் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அந்த மாதிரி சொன்னது. நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன் ஐயா, எண்ணிக்கிட்டே இருந்தேன். நாளை சொன்னது போல இல்லை என்றால் உங்களிடத்தில் போன் செய்து கேட்க வேண்டும் நான் நினைத்துக் கொண்டுதான் இருந்தேன், எண்ணிக்கிட்டே இருந்தேன். இரவிலே செய்தி வந்தது என்று என் எஜமான் ஜீவனுள்ள ஜீவாதி ஐயா, அவர் ஜீவிக்கிறார். நான் சொன்னது போல ஐயா, ஜெபத்திலே ஒரு கிணற்றை சொன்னேன். அதை தோண்ட தோண்ட அதில் உள்ள மேல் பகுதியில் உள்ள மண் பாறைகள் எல்லாம் வந்துவிடும். பின்பு நல்ல நீரூற்றுகள், தித்திப்பான தண்ணீர்கள் புறப்பட்டு வெளியே இருக்கிற தரிசுகளை அது சோலைவனமாய் மாற்றுகிறது. அதே போல என கண்மையான கர்த்தருடைய பிள்ளையே, உபத்திரவம் வேதனை உன்னை இன்னும் இன்னும் ஆழப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னை ஆழப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னை இன்னும் அதிகமாய் கிட்டி சேர பண்ணுகிறது. சங்கீதக்காரர் தாவீது சொல்வார், உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் என்று. உபத்திரவம் ஒவ்வொருவருக்கும் வேதம் சொல்லுகிறது ஐயா, பொன்னுக்கு ஒரு புடம் இருக்கிறது, அது புடமிடப்பட வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை, வேதனை, வருத்தம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டும் பொழுதுதான் தேவனுடைய இரக்கத்தை நாம் ரசிக்க முடியும். ஆமென். கைகளை தட்டி சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துகிற விதத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். கர்த்தர் பெரியவர். அந்த ஏசாயா 65:22 வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேனே, அதில் அடுத்த வசன விதமாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். நீங்கள் இனி விருதாவாய் உழைப்பதில்லை. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விருதாவாய் உழைப்பதில்லை. அந்த 23 அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள் என்று. என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவாதி தேவன் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா கைகளை தட்டி சொல்லுங்களேன், நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்களேன். ஐயா, நம்முடைய கூடைக்கும் சரி, இந்த பிரார்த்தனை வேளைகளையும் சரி, ஜெப வேளைகளையும் சரி, அநேகர் கொடுக்கிற ஒரு ஜெப குறிப்பு, ஐயா, என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்பதில்லை, மனம் போல் வாழுகிறானே, மனம் போல் இருக்கிறானே, ஐயோ ஒரே வார்த்தையில் முடிக்கிறான், உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லி என்னை பேச விடுவதில்லை, என் பேச்சை கேட்பதே இல்லை, நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளினால் எனக்கு வருகிற அவமானம் அதிகம், என் பிள்ளைகளினால் நான் படுகிற கஷ்டம் அதிகம் என்று புலம்புகிற பல கோடி கோடி உண்டு. என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், தேவாதி தேவன் சொல்லுகிறார், விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்களா? என் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. ஏசாயா 65:23 சொல்கிறது, உழைப்பதும் இல்லை, துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவருடைய சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். நான் உங்களோடு பேசுவாராக, நான் உங்களோடு பேசுவாராக. அப்பொழுது நீங்கள் கூப்பிடுவீர்களாம், நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னமே தேவன் பேசுவாராம். எனக்கு அருமையான தேவ மனிதர் டேவிட் கணேசன் அருமையான ஒரு சாட்சி சொன்னார்கள். அவருடைய ஊழியர் சிறு பிள்ளைகளுக்கு போய் ஆண்டவரை சொல்லி இருக்கிறார்கள். இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சொல்லும் பொழுது, ஏசப்பா அவங்க கூட பேசுவார், அவர் உன் வலது பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளையும் பார்த்து அப்படி உங்க வலது பக்கத்தில் இருக்குங்க, ஏசப்பா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த குட்டி பிள்ளையும் போயிருச்சு. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி இருக்குது. தேவாதி தெய்வன், மனதுருகும் தெய்வம் அவரோடு பேச ஆரம்பித்தார்களாம். இந்த தேசத்தில் என்ன நடக்க இருக்கிறது, உங்கள் ஊரில் இப்படி நடக்க இருக்கிறது, உங்க குடும்பத்தில் இப்படி நடக்க இருக்கிறது, உங்க தெருவில் என்னென்ன காரியம் இனி செய்யும், உங்க தெருவுக்கு இந்த மாதிரி சம்பவிக்க போகிறது என்று தேவன் அந்த பிள்ளையோடு முகமுகமாய் பேசியிருக்கிறார். மறு மாதம் வந்தது. அந்த அதே போல தேவமனிதர் சொல்லி இருக்கிறார்கள், ஏசப்பா உங்களோடு பேசுவாங்கன்னு சொல்லி வந்தது. நிப்பாட்டுங்க ஐயா,
இந்த ஏசப்பா பேசுதாரு நானும் சொல்லிட்டேன். அப்புறம் தினம் என்கிட்ட பேசுதாரு. சின்ன பிள்ளை சொல்லி தினம் பேசுதாரு ஐயா. அந்த தேசத்துக்கு இப்படி எந்த தேசத்துக்கு என்ன சம்பவிச்சா எனக்கு என்னையா? எங்கேயோ இருக்க தேசத்துக்கு இது நடக்க செபிங்கிறாரு. இந்த ஊருக்கு இப்படி நடக்க போது செபிங்கிறாரு. உன் சொந்தம் இப்படி இருக்காங்க செபிங்கிறாரு. நான் என்ன செய்வேன் என்று சொன்னதாம். ஐயா, வேதத்திலே ஏலி என்று ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர்தான் அன்றைக்கு பிரதான ஆசாரியர். அவர் வச்சதுதான் சட்டம். அவருக்கு அவருடைய ஓப்பனி பிணைகாச பிள்ளைகள் தான் வரப்போகிறார்கள். அடுத்த ஆசாரியர் நினைக்கும் போது ஒரு சின்ன பையன்ட்ட போய் நேமதத்துக்கு குழந்தை விட்ட பிள்ளையா ஐயா, பிள்ளை இல்லாத மலடிக்கு தேவன் பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை ஆலயத்தில் கொண்டு வந்து இது கர்த்தருக்கென்று விட்டு போனார்கள். அந்த பிள்ளைக்கு உறவும் இல்லை, இவர் எதுவும் இல்லை. காணிக்கையாய வந்த ஒரு பிள்ளை போல கர்த்தருடைய சந்ததியில் இருக்கிற ஒரு சின்ன பையன்ட்ட போய் தேவன் சொன்னார், சாமுவேலே, இது ஓப்பனை பிணைகாசு பாருப்பா, சர்ச்சுக்கு முன்னால இதெல்லாம் செய்தான். ஆலயத்துக்கு முன்னால இவன் ஊழியக்காரனுடைய பிள்ளை, இவன் ஊழியத்துக்கு வரக்கூடியவன் இப்படி செய்தான். என் சர்ச்சை இப்படி பாழா பண்ணுதான்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசினாரு. சகோதரனே, சகோதரியே, இந்த தேவன் வரும் நாட்களில் இருந்து உன்னோடும் பேச இருக்கிறார். கைகளை தட்டி நன்றி இயேசப்பான்னு சொல்லுங்களேன். நீ கூப்பிடும் முன்பதாக. ஏனென்றால் நீ இவ்வளவு நாள் வருத்தம் வேதனையை அனுபவித்து போதும் இந்த வாழ்க்கை என்று வெறுத்து போயிருக்கிற உன்னை பார்த்துதான் தேவன் சொல்ல இருக்கிறார். நீ கூப்பிடும் முன்பதாகவே இனி மறுபத்திர ஒருவேர் என்று. கைகளை தட்டி நன்றி இயேசப்பான்னு சொல்லுங்களேன். நன்றி பரிசுத்த ஆவியாரன்னு சொல்லுங்களேன். அவர் சொல்லுகிறார். அதே ஏசாயா 65:21 சொல்கிறது, இனி நீங்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டத்தை நட்டி அவர்களே அந்த கனியை புசிப்பீர்கள் என்று நான் முன்னமே சொன்னேனே. ஐயா, ஒருவேளை கடனினால் நீங்கள் வீட்டை இழந்து போயிருக்கலாம். கடனினால் உங்கள் வாகனத்தை இழந்து போயிருக்கலாம். அந்த ஊரார் முன்னால் நீங்கள் கூனி குறுகி, ஐயோ ஏன் இந்த வாழ்வு, ஏன் என்று நீங்கள் புலம்பி இருக்கலாம். நான் கண்டதை உங்களுக்கு சொல்கிறேன் அம்மா, கண்டதை உங்களுக்கு சொல்கிறேன் ஐயா. நான் இயேசு கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டு வந்தவன். அவரால் பிடிக்கப்பட்டு வந்தவன். நான் கண்டதை சொல்லுகிறேன். ஒரு மனிதர் கடன்பட்டு போனார். கடன்பட்டதும் அவருடைய சொந்தம் வடக்கு தெருல இவர் வராருன்னா அந்த அவருடைய சொந்தம் வடக்கு தெருல வராது, தெற்கு தெருவில் ஓடிடுவாங்க. இவர் கண்ணு முன்னால யாரும் வரவே மாட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட கடன் கட்டுருவாரோ. கிணறு விற்பனைக்கு ஆகிவிட்டது. வித்தும் கடன் அடைக்க விட முடியவில்லை. இனி வீடுதான் இருக்கிறது. வீட்டை நம்பி ஒவ்வொருடைய கடன் வாங்கினார். கடன் கொடுத்தவர்கள் விரட்டும் பொழுது, ஐயோ இவர் இப்படி ஓடி அலைவார், இவருக்கு எதற்காக எந்த சொந்தமும் வரமாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் வேதனை வருத்தத்தை அனுபவித்தார். தேவனை தேடினார். அவருடைய மகன் ஒருவர் படித்தார். வெளிநாடு வேலை சென்றார். எல்லாவற்றையும் அடைத்தார். இன்றைக்கு அவர்களை பார்த்து அவருடைய சொந்தமெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணா அவரு எங்களுக்கு சொந்தமெல்லாம் சொந்தம் சொல்ல வெக்கப்பட்டவங்க. ஐயா, 7 சொல்றவங்க இன்னைக்கு அவரை பார்த்து சொல்லுவாங்க பணக்காரல்ல. சகோதரியே, நீ இப்படித்தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு அருமையான சகோதரனே, நீங்களும் இப்படித்தான் புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ? நாங்க எவ்வளவு இப்படி வசதியாய் வாழ்ந்தோம், இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டோமே. நாங்கள் மறுபடியும் எங்களுக்குடைய வாழ்வு வருமா? மறுபடியும் நான் வாழ்ந்திருப்பேனா? யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள். யோபுவை கண்ட கண் சொல்லுமாம், பாக்கியம் உள்ளது, நான் யோபுவை பார்த்தேன் என்று சொல்லுமாம். அதன் பின்பு பார்த்தென்றால் ஓடி ஒளிந்தார்கள், அற்பமாய் பேசினார்கள். மனைவி சொன்னால் செத்துரு அப்படின்னு. இன்னைக்கு அநேக வீட்டுல மனைவி சொல்றா சத்ருவும் அப்படின்னு. நீ சாக பிறந்தவள் அல்ல சகோதரனே, நீ சாக பிறந்தவன் அல்ல, தற்கொலை முடிவல்ல. யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனை விட்டுவிடாதிருங்கள். இரட்டத்தனையாய் நான் சொல்லுவேன்,
அது பழைய காலம் ரெட்டத்தனையாய் கொடுத்தது. இந்த காலத்தில் நான் சொல்ல 100 இல்ல 1000 மடங்காய் தேவன் உங்களுக்கு இறக்கம் பாராட்டி ஆசீர்வாதத்தாலும் நன்மையினாலும் நிறைத்திருப்பார். நீ ஒரு சின்ன வண்டியை தூக்கிட்டு போக விட்டுருப்ப, ஒரு சின்ன வண்டியை இழந்திருப்ப, ஒரு சின்ன வீட்டை நீங்க இழந்திருப்பீங்க. நான் சொல்லுவேன், அது நீங்க கட்ட போற வீட்டுக்கு ஈக்குவல் அல்ல, நீங்க வாங்க போற வண்டிகளுக்கு அது ஈக்குவல் அல்ல. தேவன் உங்களை உயர்த்துவார். மனிதனுடைய கைகள் உங்களுக்கு மடக்கப்படும் போது கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் விரிக்கப்படும். சகோதரனே சகோதரியே, மனிதனுடைய கண்கள் உங்களுக்கு மறைக்கப்படும் போது கர்த்தருடைய கண் அதை பார்க்கும். ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவரே தெய்வம், அவரே பெரியவர். அவர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்ய போறேன், நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். யாருக்கு? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்காக தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்கிறாராம். புதிய காரியத்தை செய்கிறார். அது இன்றைக்கே தோன்றுமாம். கண்களை மூட்டியப்பா, எனக்கும் ஒரு புதுசு வேண்டாண்டவரே, எனக்கும் ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்யுங்க டேடி. என்னாலையும் போராட முடியல, என்னாலையும் இந்த வேதனை வருத்தத்தை தாங்க முடியல. தேவனே, நீர் மனதிறங்கு. நானும் விருதாவா வேலை செய்தப்பா. ஐயோ, விடிஞ்சல இருந்து அடைது வரைக்கும் வேலை செய்தும் ஐயோ ஒரு பிரயோஜனமும் இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே. நான் என்ன செய்வேன்? நல்ல சம்பளம் வாங்குகிறேன், ஆனால் நிம்மதி இல்லையே. புலம்புகிறீர்களா? சேனைகளின் கர்த்தங்களோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தங்களோடு இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, செபி. இன்றைக்கு உன் வாழ்வை மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன் வருவார். உன் வார்த்தையை கவனித்து தேவன் உனக்கு இரக்கம் பாராட்டுவார். அப்பான்னு கூப்பிடுங்களேன். அப்பா, எதை இழந்து போனீர்கள்? என் பிள்ளையோட திருமண காரியம் இது நாள் வரைக்கும் நடக்காம போயிட்டேன். காரணம் என்ன? என்னிடத்தில் வருமானம் இல்லையே. புலம்புகிறீர்களோ? ஐயோ, நான் பார்க்கிற இந்த வேலைக்கும் எவ்வளவா எதிர்ப்பு வருகிறது, நான் என்ன செய்வேன்? தேவனே, நீர் எனக்கு துணை செய்யும் என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க. தேவனே, நீரல்லவா இவர்களுக்கு வாழ்வளித்து வேலை தந்தது. இந்த வேலையில் ஆண்டவரே உயர்வை தருவது நீரல்லவா? மனதிறங்குங்கப்பா, மனதிறங்கும். உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகள் வருகிறல்லப்பா. கேளுங்கள் சகோதரியே, கேள். ஏதோ ஒன்று நீ இழந்து தவிக்கிறாய். ஏதோ ஒன்று இழந்ததினால் நீ ஒவ்வொரு நாளும் உன் இருதயத்திலே துக்கத்தை சுமந்து கொண்டு வெளியில் சிரிக்கிறது போல் இருந்து கொண்டு இருக்கிறாய். வெளியிலே மற்றவர்கள் பார்வைக்கு நன்றாய் இருப்பது போல் இருந்து கொண்டு உள்ளே வேதனையும் வருத்தத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீரோடு இருக்கிறாயே. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆம், இனி நீ இன்று கண்ட எகிப்தனை ஒருபோதும் காண்பதில் என்று சொன்னது போல இந்த வருடம் வரைக்கும் அனுபவித்த துன்பத்தை, வேதனை, வருத்தத்தை இனி நீங்கள் அனுபவிப்பது இல்லை. இது சேனைகளின் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அதை எவரும் தடை செய்ய முடியாது. எந்த சதுரன் வல்லமையும் அதை தடை செய்ய முடியாது. அப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்க டேடி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மையும் கிருபையும் இன்றைக்கு வரட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நான் உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமையிலே கரம் நீட்டப்படும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய ஆணிபாய்ந்த கரம் தொடட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன், நம்பிக்கையோடு சொல்லுங்க, என்னோடு தேவன் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரார்த்தனை வேளையிலே நான் உங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால்
உங்கள் ஜெப குறிப்பை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தருடைய பரிசுத்த பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு ஆமன்றே பதில் தருவார், ஆசீர்வாதத்தின் நன்மையும் தருவார். இந்த நாளிலே முதலாவது ஒரு ஜெப குறிப்பாய் கருவந்தாவிலிருந்து ரோஸ்லின் மேரி, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறவும் ஒரு சமாதானம் உண்டாகவும் எனக்காக ஜெபிங்கள் என்று தேவாதி தேவன் இரக்கம் உள்ளவர். அவன் தானையா சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதரியை, சேனைகளின் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கலங்காதிருங்கள். கண்களை மூடி, ஒருவேளை இதே போல எங்கள் குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கிறது ஐயா, என் கணவர் என்னோடு சரியாய் பேசுவதில்லையே, என் மனைவி என்னோடு பேசுவதில்லையே, என் பிள்ளைகள் என்னோடு மனம் விட்டு பேச மறுக்கிறதே, என் சொந்தங்கள் என்னோடு பேச மறுக்கிறதே, பிரச்சனை ஒவ்வொரு நாளும் பெரிதாகிக் கொண்டு இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நிர்மாணதிறங்கி ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அருள செய்யும். நீ சொன்னீரே, இன்று கண்ட எகிப்தனை நீ ஒருபோதும் காண்பதில்லை என்று அதனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும். இன்றைய வரைக்கும் அனுபவித்த துன்பத்தை, வருத்தத்தை, வேதனத்தை இனி இவர்கள் ஒரு நாளும் அனுபவிக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடைய பிள்ளைகள் குடும்பத்தின் மேல் வைப்பீராக. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே, வியாதிகளும் நீங்க போகட்டும். இன்றைக்கு அநேகர் அனுப்பி இருக்கிறார்களப்பா ஐயா. ஆண்டவரே, பல 100 பேர் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். தேவனே, நீர் மனதிறங்குங்கப்பா. இந்த கொள்ளை நோய் வேண்டாம் ஆண்டவரே, கேன்சர் என்னும் கொள்ளை நோய் வேண்டாம். தேவனே, நீர் மனதிறங்கும். ஒவ்வொருவருக்கும் நீர் மனதிறங்கப்பா. சின்ன பிள்ளைய பாருங்கப்பா ஐயா, கைப்பிள்ளையோடு இருக்கிறாங்கப்பா. தேவனே, இவர்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்டக்கூடாதா ஐயா? நான் என்ன செய்வேன் என்று ஐயோ, ஒவ்வொரு நாளும் நரகத்தை பார்க்கிறது போல இருக்கிறதே, எனக்கு இப்படி வேதனையா எனக்கு வந்து விட்டதே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க யா. நிர்மாணதிறங்கும். நீர் இரக்கம் உள்ள தெய்வமாயிற்றே. இந்த வியாதிகள் நீங்கட்டும் அப்பா. விதவிதமான கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். தேவனே, இவர்கள் மேல் இருக்கிற இந்த கொள்ளை நோயின் வல்லமைகள் செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எகிப்தின் ரோகங்கள் ஒன்று முனை தொடுதல் என்று சொன்னீரே, இன்றைக்கு இந்த எகிப்தின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்முடைய அடிமைகிற அதிகாரத்தோடு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே இவர்களை குணமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். சோதனை காலத்திலே அல்லேலூயா, நாம் வேதனை பட்டிட்டாலும் அல்லேலூயா. சோதனை காலத்திலே அல்லேலூயா, நாம் வேதனை பட்டிட்டாலும் அல்லேலூயா. நாதன் நம் இயேசு கிறிஸ்து, வேதம் நமக்கு இருக்க, நாதம் நம் இயேசு கிறிஸ்து, வேதம் நமக்கு இருக்க, சேதம் ஒன்றும் வராது அல்லேலூயா. போற்றி புகழ்ந்திடுவோம் அல்லேலூயா, துதி சாட்சி மகிழ்ந்திடுவோம் அல்லேலூயா. இன்னும் வாத நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு சரியாக நடக்க முடியவில்லை என்று 6 பேர் அனுப்பியிருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் ஒரு இரக்கம் பாராட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். தெய்வாதி தேவன், ஐயோ இன்றைக்கு இது ஸ்ட்ரோக். இன்னைக்கு அநேகர் சொல்கிறார்கள், எனக்கு அப்படி ஆயிட்டு, திடீர்னு ஆயிட்டு, நல்லா இருந்தவர் இப்படி ஆகிவிட்டார். தேவனே, இந்த கொள்ளை நோய் நிறுத்தப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த கொள்ளை நோய் நிறுத்தப்படணும். சேனைகளின் கர்த்தர் ஒரு இரக்கம் பாராட்டணும். கண்களை மூடி, அப்பா, இந்த வாத நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒருவருக்கு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவனே, நீர் மனதிறங்கும், மனதிறங்கப்பா. இதனால் இருக்கிற செயலற்ற கால்கள், ஐயோ, அருமையான ஒரு தாயார் சொன்னார்கள், நான் எவ்வளவாய் ஓடி ஆடி வேலை செய்தேன், 2 கிலோமீட்டர் எங்க கிணத்துக்கு நடந்து போயிட்டு வருவேன், இப்ப எங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியலையே, எனக்கும் ஒரு ஜெபம், எனக்கும் ஒரு ஜெபிங்களே என்று சொன்ன அந்த சகோதரியை கண்ணோக்கி பாரும். தேவனே, நீர் மனதிறங்கப்பா. தேவனே, நீர் மனதிறங்கும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய தழும்புள்ள கரத்தை விசுவாசத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கிறேன்ப்பா. சுகம் உண்டாகட்டும், எலும்புக்கும் நரம்புக்கும் ஒரு புது ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக ஒரு சாட்சி சங்கரன் கோயிலிருந்து அருமையான சுபாஷ் என்ற அருமையான நண்பர் எழுதியிருக்கிறார். 5 மாதத்துக்கு முன்பதாக குடியினால் நிறைய பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்திலையும் சமாதானம் இல்லை, எனக்காக ஜெபங்கள் என்று கேட்டுக்கொண்டாராம். சேனைகளின் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவர் சொல்லியிருக்கிறார், பேசாதிருந்த எங்க அப்பா என்னுடைய அண்ணன்லாம் என்கிட்ட பேசுதாங்க. இப்ப நான் குடியை விட்டு விட்டேன். நான் குடித்து 5 மாதத்துக்கு ஆகிவிட்டது. எனக்காக ஜெபித்து உங்களுக்கு நன்றி, சுகம் கொடுத்த கர்த்தருக்கு நன்றி. இந்த குடியினால அவருடைய அப்பாவும் அவருடைய அண்ணனும் பேசாம இருந்தாங்களா? சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய குடியினாலும் எத்தனை பேர் பேசவில்லை? எத்தனை பேருக்கு நீங்கள் அற்பமாய் போய்விட்டீர்கள்? உங்களுடைய நிலை என்ன? நீங்கள் யார்? முதலாவது உணர்ந்து கொள்ளுங்களேன். அருமையான இந்த நண்பரை போல விட்டு விடுங்கள் ஐயா, விட்டு விடுங்கள். குடி வேண்டாம். இன்னைக்கு குடி 60% பேரை பிடிச்சிருச்சான். அருமையான நம்முடைய முதலமைச்சர் இப்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். அப்படித்தானே? நம்முடைய முதலமைச்சரும் கவலைப்படுகிறார்கள். போதை வசத்துல வாலிபர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, ஜனங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரே கவலையா இருக்குன்னு முதலமைச்சர் கூட சொல்லுதார். நம்முடைய முதல்வரே கவலைப்படுகிறார். ஐயா, உங்களால குடியை விட்டுருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். சகோதரனே, சகோதரியே, குடி வேண்டாம். குடியை கெடுக்கிறது குடி வேண்டாம். போதை வஸ்துகள் வேண்டாம். பொல்லாத விதவிதமான போதையினால் உங்களை நீங்கள் போதை ஏற்றினால் நிரந்தரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை ஐயா. நீ எத்தனை ஆயிரத்துக்கு எத்தனை லட்சத்துக்கு வாங்கி நீ என்ன போதை வஸ்து கொண்டாலும் குடித்தாலும் மறுபடியும் துக்கம் உன்னோட தான் வரும். மறுபடியும் வேதனை உன்னோட தான் வரப்போகுது. பிரச்சனை உன்னோட தான் வரப்போகுது. நான் சொல்லுவேன், அதை பாய்க்கலும் பல 100 மடங்கா தான் வரப்போகுது. வேண்டாம் அந்த குடி, வேண்டாம் அந்த போதை வஸ்து, தூக்கி எறியுங்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தருவார். இதை போல பல 100 பேர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். என்றைக்கு குடியை விட்டனோ நல்லா இருக்கையா. ஒரு நபர் சொன்னார், குடியினால பைக்கு இஎம்ஐ கட்ட முடியாம ஓடி ஒளிஞ்சாரா. இப்ப சொல்லுகிறார், இப்ப துணிவாய் பைக்கு போய் இஎம்ஐ கட்டுதையா. ஒவ்வொரு நாளும் பைக்காரனை பார்த்து பயந்தேன், இப்ப இஎம்ஐ கட்டுதேன், சீக்கிரம் எனக்கு இந்த பைக்கு சொந்தமாக போகுதுங்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரனே, தேவன் உங்களோடு இருக்கிறார். நூதன கலாச்சாரம் நமக்கு வேண்டாம். ஆமா, புதுசா வருகிறது போல இன்னைக்கு இந்த குடி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சுக்கிட்டு வேண்டாம் ஐயா, விட்டு விடுங்கள். தேவன் நாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்தபடியாக ஜெயஸ்ரீ சுகரினால் புண் உள்ளது. வடகடகநாட்சியவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் 3 பேர் அனுப்பியிருக்கிறார்கள். சுகர் புண்ணு இருக்குன்னு. தேவனவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும். இந்த சுகர் புண்ணுல பிடிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயா எப்படி இன்னும் தெரியல, சின்னது போல இருந்தது. கடந்த நாள் ஒரு ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து விட்டு வரும்பொழுது ஒவ்வொருவராய் ஜெபிக்க வந்தார்கள். ஒருவர், எனக்கும் ஜெபிங்கள் ஐயா என்று சொன்னார். எதற்காக கேட்டேன். சுகர்ல எனக்கு புண்ணு வந்துச்சு, சின்ன கொப்பளம் போலதான் வந்துச்சு. எப்படி எனக்கு கொஞ்சம் எனக்கே தெரியல. காலை ஒண்ணு எடுத்தாச்சு ஐயா, இப்ப எனக்கு ஒரு காலை தான் இருக்குன்னார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆண்டவர் இரக்கம் பாராட்டணும். இந்த கொள்ளை நோயில் இருந்தும் தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த கொள்ளை நோயிலிருந்து தேவன் பாதுகாக்கணும். சுகர் புண்ணினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஜெபிக்கிறப்பா, தேவனே நீர் மனதிறங்கும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான பரிசுத்த பிள்ளைகளே, உங்களுடைய கரங்களை நீட்டி இந்த சுகர் புண்ணினால் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை உங்கள் சொந்தங்களில் பிடிக்கப்பட்டதா அவள் பேரை சொல்லி ஜெபிங்க. உங்களுடைய சொந்தத்தில் இது இருக்குமானால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சுகர் புண்ணின் உள்ளவர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் தலைமையில் உங்கள் கையை வைத்தாப்பா ஒரு விடுதலை தாங்க என்று சொல்லுங்க. தேவன் மனதிறங்குவார். இவர் மனதிறங்குகிற தெய்வம். மனதிறங்குவார், உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவார். நீ நம்பி ஜபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சகோதரனே, வெளிப்படுத்துவார். சகோதரியே, நீ இன்றைக்கு நம்பி ஜபிங்க. அப்பா, எனக்கு இந்த புண்ணிலிருந்து ஒரு விடுதலை வேணும். எனக்கு போதும் ஆண்டவரே, இவ்வளவு நாள் அனுபவிச்ச வேதனை போதும், இவ்வளவு நாள் அனுபவிச்ச வருத்தம் போதும். தேவனே நீர் மனதிறங்கும். மனதிறங்கும்.
ஆரட்டும் அப்பா, ஆரட்டும். என்ன வேலை செய்து என் பிள்ளையை படிக்க வைப்பேன், இப்படி இருக்கிறதே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க. என் புண்ணு ஆறுமா, என் பிள்ளைகளுக்கு நான் வாழ வேண்டுமே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க. தேவனே நீர் மனதிறங்கும், தேவனே நீர் மனதிறங்கும். அதே போல நடக்க முடியாமல் இருக்கிற சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். அழகு நாட்சேபுரம் ஷீலாராணிக்கு நான் ஜெபிக்கிறேன். தேவனே நீர் மனதிறங்குப்பா. நடக்க முடியாமல் இருந்தாலும் அநேகருக்காய் ஜெபிக்கிற அந்த இருதயம் அப்பா, அந்த ஜெபிக்கிற அந்த மகளுக்கு தேவனே நீர் சீக்கிர மனதிறங்குவீராக. மனதிறங்கும். சாபம் தொலைந்து போகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை அங்கே வெளிப்படட்டும் பிதாவே. ஆக்சிடென்ட் மூலமாய் செயலற்று இருக்கிற கை கால்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். செயல்படாத அந்த கரங்களுக்கு ஒரு உயிர் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செயல்படாத அந்த கால்களுக்குள் ஒரு உயிர் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக அபிஷரிஷா, வயிற்றுவதி அதிகமாக உள்ளது, எனக்காக ஜெபியுங்கள் என்று. அல்லமேலு, கால் புண் அதிகமாக இருக்கிறது, எனக்காக ஜெபியுங்கள் என்று. மனிஷ்கர், கட்டி இருக்கிறது, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேவாதி தேவன் அவளுக்கு இரக்கம் பாராட்டணும். ஆமேன் சொல்லுங்களேன். கால்வலியினாலும் கட்டினாலும் இன்னைக்கு பாருங்களேன், ஒன்று கேன்சர் கட்டி, ஆமா, இல்லாட்டி ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அவ்வளவுதான். விதவிதமான ஒரு அநேகரை பிடிக்கிறது. தேவன் ஒரு இரக்கம் பாராட்டணும். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த நான் சொன்னது போல இந்த சுகர், பிரஷர், லோ பிரஷர், ஹை பிரஷர், லோ சுகர், ஹை சுகர், ஐயோ, ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள். சகோதரனே, சகோதரியே, ஜெபியுங்கள் ஐயா. சேனைகளின் கர்த்தர் இரக்கம் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். சேனைகளின் கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். அந்த தெய்வன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சுகம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு ஜெப குறிப்பு இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கலாம். என்னுடைய பெயரை நீங்கள் சொல்லவில்லையே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என் சகோதரனே, சகோதரியே, உங்கள் பெயரை நாங்கள் சொல்லாவிட்டாலும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நாளை மறு ஒளிபரப்பாய் நீங்கள் பார்க்கலாம். அந்த வேளை நாளை சாயந்தரம் 4 மணியிலிருந்து 5 மணி வரை என்னோடு நீங்கள் நேரடியாய் பேசலாம். சேனைகளின் கர்த்தர் உங்கள் ஜெப குறிப்புக்கு ஆமென் என்றே பதில் தருவார். அதற்கு முன்பாக ஒரு ஜெப குறிப்பாய் நானும் சொல்லுகிறேன். இந்த நம்முடைய ஜாஷ்வா டிவி நிகழ்ச்சிகள் அத்தனையும் நீங்கள் எங்கிருந்தாலும் ஜாஷ்வா டிவி சுரண்டை என்ற முகவரியில் நீங்கள் காணலாம். இதில் 36 ஊழியர்கள் உண்டு. இது ஒரு முழு நேர கிறிஸ்தவ சேனல். இந்த நிகழ்ச்சிக்காய் உழைக்கிற, கொடுக்கிற, ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி எனக்காக ஜபிக்க நீங்கள் மறக்க வேண்டாம். கண்களை மூடி, மகா இரக்கம் கிருபை முள்ளங்கள் பரலோக பிதாவே இயேசு அப்பா, இந்த நாளிலே யார் யார் ஜெப குறிப்பு அனுப்பினார்களோ, யார் யார் அனுப்பி கொண்டு இருக்கிறார்களோ, எனக்கும் ஜெபிக்க மாட்டார்களா என்று நினைத்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திருமண தடைகளுக்காய் நான் ஜெபிக்கிற தடைகள் நீங்கி போகட்டும். இந்த ஆண்டோடு இந்த சாபம் நீங்கி வரும் ஆண்டு இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாகட்டும் அப்பா. பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே நீர் மனதிறங்கும். கர்த்தாவே, வருகிற நாட்களில் நல்ல குழந்தை பாக்கியத்தை தந்து என் பிள்ளைகளை நீர் தாயாய் தகப்பனாய் மாற்றுவதற்காக சோதரம் அப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாரும். வியாதிகள் மாறட்டும். சத்ருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். ஊழியர் செய்கிறவருடைய பிள்ளைக்காய் ஜெபிக்கிறேன். வரும் ஆண்டு ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, அறுவடையை காண செய்யப்பா. அறுவடையை கண்டோட்டாண்டோரே, சபை ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சபையிலே உள்ள ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் நடக்கட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.